கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய காலை வேளையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எலியா ஆகாபுக்கு விட்ட சவால், பாகால் தெய்வமா இல்லை யெகோவா தெய்வமா என்று நிரூபிக்க முடியாமல் பாகால் தீர்க்கதரிசிகள் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டார்கள். எலியா அந்திபலி செலுத்தும் நேரமாகிய மத்தியானத்தில் அனைவரும் என்கிட்டே வாருங்கள், எலியா முதலில் உடைந்து தகர்க்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடந்த பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். இரண்டாவதாக இஸ்ரவேல் கோத்திரத்தின்படி 12 கற்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கிற இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கினான். பலிபீடத்தின் மேல் விறகு அடுக்கினான். விறகுகளின் மேல் காளையை துண்டித்து வைத்தான். பின் அதன் மேல் 12 குடம் தண்ணீர் ஊற்றினான். பலிபீடம் தண்ணீரால் நனைந்து வாய்க்கால் தண்ணீரால் நிறைத்தான். எலியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஜெபித்தான். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவீர் தங்களுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டலும் என்று ஜெபித்தான். தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, உடைந்து கிடக்கிற வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். வாழ்க்கையில் விடுதலை வேண்டுமென்றால் அவர் பாதத்தில் உட்கார வேண்டும். அவர் பாதத்தில் உட்காராமல் அற்புதம் கிடைக்காது. மூளையினால் முடியாதது முழங்காலினால் முடியும் என்பதை எலியா தீர்க்கதரிசி நிரூபித்து காட்டினான். தேவன் எலியாவின் வார்த்தைக்கும் செவி கொடுத்து வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து பலிபீடத்தையும் விறகு தண்ணீர் இறைச்சி முழுவதையும் பட்சித்து போட்டது. எலியா 3 வருடம் கேரித் ஆற்றின் கரையிலும் விதவையின் வீட்டிலும் ஜெபித்த ஜெபமானது பரலோகத்தை அசைத்தது. பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால் எலியாவின் ஜெபத்திற்கு தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபித்து காட்டினான். எலியா இதுதான் உண்மையான ஜெபம். புத்தி கெட்ட ஆகாபுக்கு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபித்தான். ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் பார்க்கலாம். மட்டுமல்ல, பாகாலின் 850 பேரையும் கீசோன் ஆற்றங்கரையில் கொண்டு போய் வெற்றி போட்டான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 40வது வசனம். எலியா ஆகாபை பார்த்து, போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சலின் சத்தம் என் காதுகளில் கேட்கிறது என்று சொல்லிவிட்டு தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தில் ஏறி தேவனை நோக்கி ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான்? முழங்காலில் தொடும் அளவிற்கு தன்னை தாழ்த்தினான். தன் வேலைக்காரனை நோக்கி, சமுத்திரமுகமாய் போய் பார், ஏதாவது தெரிகிறதா என்று அவன் சொல்கிறான். ஒன்றும் தெரியவில்லை என்று பதில் சொல்கிறான் வேலைக்காரன். கர்மேல் பர்வதம் என்றால் கனி தரும் பர்வதம் என்று பொருள். 1 தடவை 2 தடவை அல்ல, 7 தடவை ஜெபிக்கிறான். இது ஒரு சிந்தனைக்கு. இத்தனை அற்புதங்களையும் செய்த எலியா, ஒரு வார்த்தைக்கு வானத்திலிருந்து அக்னி இறக்கினவர், தேவனுடைய வார்த்தையின்படி வானத்தை மழை பெய்யாமல் அடைத்தவர், ஏன் இங்கே மட்டும் 7 தடவை ஜெபிக்கிறான்? மட்டுமல்ல, தரை மட்டும் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இத்தனை அற்புதங்களையும் செய்த எலியாவுக்கு சற்று பெருமை வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அங்கே எல்லா இடத்திலும் நல்ல தைரியமாக விசுவாசத்தோடு எல்லா காரியங்களையும் செய்த தீர்க்கதரிசி இங்கே மட்டும் 7 தடவை ஜெபிக்கிறான். சில வேளை அவன் செய்த அற்புதங்களை பார்த்து பெருமைப்பட்டிருக்கலாம். ஒரு தேவனுடைய பிள்ளை பெருமைப்படக்கூடாது. பெருமைப்பட்ட கேருபின் தூதன் அகோல பாதாளத்தில் தள்ளப்பட்டான். ஆகவே தேவ பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எலியா திரும்பவும் தன்னை தாழ்த்தும் போது தேவன் ஒரு கையளவு மேகத்தை எழும்ப பண்ணுகிறார். அந்த மேகமானது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆகாப் நடந்த சம்பவங்களை அவன் மனைவியாகிய யெசபேலிடம் சொன்னபோது
அவள் எலியாவை கொலை செய்ய எத்தனம் பண்ணுகிறான். இந்த செய்தி எலியாவின் காதில் விழுந்தவுடன் தன் உயிருக்கு பயந்து நேராக வனாந்தரத்திற்கு ஓடி ஒரு சூரசெடியின் கீழ் உட்கார்ந்தான். சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்து தூங்கினான். ஒரு தூதன் எலியாவுக்கு சுக்கா ரொட்டியும் ஒரு செம்பு தண்ணீரும் வைத்து விட்டு போய்விட்டான். எலியா இதை சாப்பிட்டு 40 நாட்கள் நடந்து கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு 3 பேரை அபிஷேகம் பண்ணினான். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் காரியம் ஜெயமாக முடியும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.